பரியாசக்காரன் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். புத்தி உள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். ஒரு சிலர் ஞானத்தை தேடியும் அதை கண்டுபிடியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நல்ல நோக்கத்தோடும் நல்ல குறிக்கோளோடும் ஞானத்தை தேடுவதில்லை. இவர்கள் பரியாசக்காரர்கள். தங்களுக்கு ஆலோசனைகளும் புத்திமதிகளும் தேவை என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லும்போது அவற்றிற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவற்றை பரியாசம் பண்ணுவார்கள். பரியாசக்காரனால் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவன் எப்படித்தான் ஞானத்தை தேடினாலும் இவனுக்கு ஞானம் கிடைக்காது. ஞானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும், வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், ஞானத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்னும் வாஞ்சை இருக்க வேண்டும். இருதயத்தில் பெருமையும் அகந்தையும் இருக்கக்கூடாது. தங்களுக்கு ஆலோசனைகளும் புத்திமதிகளும் சொல்லப்படும் போது அவற்றிற்கு செவி கொடுத்து அவற்றை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதுதான் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். இவனுடைய இருதயத்தில் வஞ்சனை இருக்காது. இவனிடத்தில் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்னும் தீய குணம் காணப்படாது. புத்தி உள்ளவன் ஆலோசனைகளை விரும்புவான். புத்திமதிகளை கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வான். இப்படிப்பட்டவன் தான் ஞானத்தை கண்டுபிடிப்பான். சத்தியத்தை கண்டுபிடிக்காதவர்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தில் யூதர்கள், பவுலின் ஊழியத்தில் யூதர்கள். அத்தேனே பட்டணத்தார். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவன் சத்தியத்தை கேட்பதில்லை, கேட்டாலும் அதை விசுவாசிப்பதில்லை. புத்தி உள்ளவனோ கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நம்புகிறான். அதனால் அவனுக்கு அறிவு லேசாய் வருகிறது.